வணக்கம். இது ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ராஜிதவை கைது செய்ய விசாரணை, முன்பிணை கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த முன்னாள் அமைச்சர். துமிந்த திசாநாயக்க பிடியில் விடுதலை, வெளிநாட்டு பயணத்தடை உட்பட கடும் நிபந்தனைகள் விதிப்பு. பயங்கரவாத தடை சட்ட மீளெடுப்பு கோரி போராட்டம், திருகோணமலையில் உணர்வுடன் கலந்து கொண்ட மக்கள். இலங்கை முழுவதும் சுமார் 70 துப்பாக்கிச் சூடு, ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களால் 50 துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக கூறும் காவல்துறை. பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி காலமானதாக அறிவிப்பு, இரங்கல்களை தெரிவித்து வரும் திரையுலகத்தினர். பாரிய அச்சுறுத்தலை நாடு எதிர்கொள்ளப் போவதாக பிரான்ஸ் ஜனாதிபதி கருத்து, பாதுகாப்பு செலவினத்தை அதிகரிக்கவும் திட்டம். இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவின் முன்னாள் கடற்றொழில் அமைச்சர் ராஜித சேனாரத்னவை கைது செய்வதற்கான விசாரணைகளை லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு ஆரம்பித்துள்ளது. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன எதிர்வரும் நாட்களில் தனது சட்டத்தரணிகள் மூலம் நீதிமன்றத்தில் முன்னிலையாக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிரிந்த கடற்தொழில் துறைமுகத்தில் மணல் அகழ்வு திட்டத்தை கொரிய நிறுவனத்திற்கு சட்டவிரோதமாக மாற்றுவதன் மூலம் அரசாங்கத்திற்கு 26.2 மில்லியன் ரூபாவுக்கு மேல் இழப்பு ஏற்படுத்தியதாக முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் ராஜித சேனாரத்னவுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் ராஜித சேனாரத்ன ஒரு சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளார். இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் தற்போது அவரது தொலைபேசி இணைப்பை துண்டித்து விட்டதாகவும், அவரது வீட்டிற்கு பலமுறை சென்ற போதிலும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை எனவும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கூறியுள்ளது. ராஜித சேனாரத்னவை கைது செய்வதற்கான பிடியாணை உத்தரவை பிறப்பிக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்ஷன கெக்ரோவிடம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கோரிக்கை விடுத்தது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதை தவிர்த்து வருவதாக தெரிவித்து நீதிமன்றத்தில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. எனினும் அத்தகைய உத்தரவை பிறப்பிக்க நீதிமன்றத்திற்கு விசாரணைகளுக்கு பொருத்தமான அறிக்கைகள் தேவை எனவும், அவற்றை ஆராயாமல் உத்தரவு பிறப்பிக்க முடியாது எனவும் நீதவான் கூறியிருந்தார். முன்னாள் அமைச்சரை கைது செய்வதற்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு எந்த சட்டத்தடையும் இல்லை எனவும் நீதவான் சுட்டிக்காட்டினார். இதன் பின்னணியில் ராஜித சேனாரத்னவை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மேற்கொண்டுள்ளது. இதேவேளை முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன லஞ்சம் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டால் பிணையில் தம்மை விடுவிக்க கோரி கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்பிணை மனுவை தாக்கல் செய்துள்ளார். இந்த விண்ணப்பத்தை பரிசீலித்த கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி ஜெயதுங்க எதிர்வரும் ஜூலை 18 நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை செய்யுமாறு லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவுக்கு அறிவித்தல் அனுப்பியுள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் விவசாய அமைச்சர் துமிந்த திசாநாயக்க கடும் நிபந்தனைகளுடன் விடுதலை செய்வதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. சந்தேக நபரிடம் துப்பாக்கி இருந்தமை இதுவரை உறுதி செய்யப்படாததன் அடிப்படையில் பிணை வழங்கப்பட்டுள்ளதாக நீதிபதி தெரிவித்துள்ளார். கொழும்பு ஹெவ்லாக் டவுனில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் தங்க முலாம் பூசப்பட்ட T56 ரக துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக துமிந்த திசாநாயக்கவுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. ஆயுதம் வைத்திருந்ததற்காக 40 மற்றும் 68 வயதுடைய 2 பெண்கள் முதலில் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் இது தொடர்பாக பயங்கரவாத புலனாய்வு பிரிவு தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையை அடுத்து கடந்த மே மாதம் 23 இவர் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் முன்னாள் அமைச்சர் திசாநாயக்க இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்கவுக்கு கடும் நிபந்தனைகளுடன் பிணை வழங்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சரை 2,50,000 ரூபாய் ரொக்க பிணையிலும் தலா 5 மில்லியன் ரூபாய் 2 சரீர பிணைகளிலும் விடுவிக்க கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன உத்தரவிட்டார். சரீர பிணை வழங்கும் 2 நபர்களும் கொழும்பு பகுதியைச் சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் எனவும் நீதிபதி கட்டளையிட்டுள்ளார். மேலும் சந்தேக நபருக்கு பயணத்தடை விதித்த நீதிமன்றம் அவரது கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க உத்தரவிட்டது.
சந்தேக நபருக்கு பிணை வழங்குவதை சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி கடுமையாக எதிர்த்த போதிலும் சந்தேக நபர் துப்பாக்கி வைத்திருந்தார் என்பது இன்னும் உறுதி செய்யப்படாததால் அவருக்கு பிணை வழங்க நீதிமன்றம் முடிவு செய்துள்ளதாக நீதிபதி கூறியுள்ளார். சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடை சட்டத்தை மீளெடுக்க கோரி திருகோணமலையில் இன்று கையெழுத்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சம உரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். திருகோணமலை பேருந்து நிலையத்திற்கு முன்பாக இன்று திங்கட்கிழமை காலை இன்னுமொரு அடக்குமுறை சட்டம் வேண்டாம், பயங்கரவாத தடை சட்டத்தை மீளெடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து கையெழுத்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. காணாமலாக்கப்பட்ட அனைவருக்கும் தற்போதாவது நீதி வழங்கு, அனைத்து தேசிய இனங்களுக்கும் சம உரிமைகளை உறுதி செய்யும் புதிய அரசியலமைப்பை உருவாக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளும் இன்றைய கையெழுத்து போராட்டமூடாக முன்வைக்கப்பட்டுள்ளன. அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் முன்னெடுக்கப்படும் இந்த கையெழுத்து போராட்டத்தில் அதிகளவான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கையெழுத்துக்களை இட்டதையும் காண முடிந்தது. இலங்கை முழுவதும் இந்த ஆண்டின் கடந்த 7 மாதங்களில் மொத்தம் 68 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவித்துள்ளது. காவல்துறையின் ஊடகப் பிரிவின் கேட்போர் கூடத்தில் இன்று இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை அத்தியட்சகர் FU வூட்லர் இதனை கூறியுள்ளார். இலங்கை முழுவதும் கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 13ஆம் தேதி வரை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் 50 சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுடன் தொடர்புடையவை என உதவி காவல்துறை அத்தியட்சகர் கூறியுள்ளார். ஏனைய 18 சம்பவங்கள் தனிப்பட்ட தகராறுகள் காரணமாக இடம்பெற்றுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறையின் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். 68 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் 37 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர்களில் 34 பேர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த சம்பவங்களில் மேலும் 39 பேர் காயமடைந்துள்ளனர் எனவும் இதில் 30 பேர் பாதாள உலக நடவடிக்கைகளுடன் தொடர்புடையவர்கள் எனவும் FU புட்லர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த சம்பவங்கள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கைகளில் 23 T56 துப்பாக்கிகள், 46 கைத்துப்பாக்கிகள் மற்றும் 1100க்கும் மேற்பட்ட உள்ளூர் மற்றும் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதுவரை துப்பாக்கிச்சூடு நடத்திய 24 பேருடன் வாகன சாரதிகள் 15 பேரையும் துப்பாக்கிச் சூட்டுக்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த 150 பேரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளதாகவும் ஸ்ரீலங்காவின் காவல்துறை ஊடக பேச்சாளர் FU புட்லர் மேலும் தெரிவித்துள்ளார். மன்னார் பாலியாற்றிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு குடிநீர் கொண்டு செல்லும் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக ஆராய அமைச்சர்கள் தலைமையிலான ஒருங்கிணைந்த கள விஜயம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட வெள்ளாங்குளம் கிராமத்தில் பாலியாறு குடிநீர் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த திட்டம் தொடர்பான ஒருங்கிணைந்த கள விஜயத்தில் வனவள மற்றும் வன ஜீவராசிகள் அமைச்சர் மற்றும் வீடமைப்பு நிர்மாணத்துறை அமைச்சர், மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர், நீர்ப்பாசன பணிப்பாளர் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள், திணைக்கள தலைவர்கள், கிராம மக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். தொடர்ந்து அரசு திணைக்கள அதிகாரிகளால் இந்த திட்டம் தொடர்பான விளக்கம் அமைச்சர் உள்ளிட்டோருக்கு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் பிரதேசத்தினை அமைச்சர் குழுவினர் சென்று பார்வையிட்டுள்ளனர். சீதாவாக பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளர் ஆகியோரை தேர்ந்தெடுப்பதற்கான ரகசிய வாக்கெடுப்பை நடத்துவதை தடுக்க கோரிய இடைக்கால தடை மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதியரசர் ரோஹந்த அபேசூரிய மற்றும் நீதியரசர் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. சீராவக்க பிரதேச சபையின் நிர்வாகத் தெரிவுகளை ரகசிய வாக்கெடுப்பு மூலம் மேற்கொள்வதற்கு எதிராக எதிர்க்கட்சி உறுப்பினர்களால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. சீதாவக்க பிரதேச சபையின் தவிசாளரை நியமிக்க முன்னர் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சபையிலிருந்து வெளியேறியதால் கோரம் இல்லாத நிலைமை உருவாகியிருந்த பின்னணியில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. மேலதிகமாக மாவட்டகம மற்றும் சீதாவக்க நகரசபைகள் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட இதே போன்ற மனுக்களையும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி தனது 87வது வயதில் காலமானார். சரோஜா தேவி மறைவு திரையுலகத்தினரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளதுடன் அவரது மறைவிற்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். கன்னட திரைப்படத்தில் அறிமுகமான சரோஜா தேவி தனது முதல் படத்திலேயே தேசிய விருதை பெற்றிருந்தார் என்பதுடன் தமிழில் 1958ஆம் ஆண்டு எம்ஜிஆரின் நாடோடி மன்னன் படத்தில் அறிமுகமாக இருந்தார்.
எம்ஜிஆரை விட சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் உள்ளிட்ட தமிழ் திரையுலகின் முக்கிய ஜாம்பவான்களுடன் பல்வேறு படங்களில் நடித்து முன்னணி நடிகையாக சரோஜா தேவி திகழ்ந்தார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கும் சரோஜா தேவி அபிநய சரஸ்வதி, கன்னடத்து பைங்கிளி எனவும் போற்றப்பட்டிருந்தார். நடிகை சரோஜா தேவி இந்திய அரசின் உயரிய விருதான பத்மஸ்ரீ, பத்மபூஷன் மற்றும் வாழ்நாள் சாதனையாளர்களுக்கான விருதுகளையும் மேலும் பல அரசு விருதுகளையும் பெற்றுள்ளார். இந்த நிலையில் வயது முதிர்வு காரணமாக பெங்களூரு மல்லேஸ்வரம் பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் ஓய்வில் இருந்த சரோஜா தேவி உடல்நலக்குறைவு காரணமாக காலமானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பாவின் சுதந்திரம் 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் மிகப்பெரிய ஆபத்தை எதிர்கொண்டுள்ளதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் எச்சரித்துள்ளார். பாதுகாப்பு செலவினங்கள் பாரிய அதிகரிப்பிற்கான திட்டங்களையும் பிரான்ஸ் ஜனாதிபதி வெளியிட்டுள்ளார். பாரிஸில் ஆயுதப்படைகள் மத்தியில் உரையாற்றிய இமானுவேல் மேக்ரான் சிக்கலான புவிசார் அரசியல் காரணமாக முக்கியமான தருணத்தில் பிரான்ஸ் இருப்பதாக கூறியுள்ளார். பிரான்சின் பாதுகாப்பு செலவினங்களை அடுத்த ஆண்டு 3.5 பில்லியன் யூரோவாகவும் 2027ஆம் ஆண்டில் மேலும் 3 பில்லியன் யூரோவாலும் அதிகரிக்க வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்யாவின் அச்சுறுத்தலை குறிப்பிட்டு கருத்து வெளியிட்ட பிரான்ஸ் ஜனாதிபதி அந்த நாட்டின் ஏகாதிபத்திய கொள்கைகள் மற்றும் இணைப்பதற்கான அதிகாரங்கள் குறித்தும் கண்டனம் வெளியிட்டார். 2027ஆம் ஆண்டு இராணுவத்துக்கான செலவினங்களை இரட்டிப்பாக்குவதாக அவர் உறுதியளித்துள்ளார். இது முதலில் திட்டமிட்டதை விட 3 ஆண்டுகள் முன்னதாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டில் பிரான்சின் பாதுகாப்பு செலவினம் 32 பில்லியன் யூரோவாக இருந்த போதிலும் புதிய திட்டங்களின் கீழ் 2 ஆண்டுகளில் இந்த செலவினம் 64 பில்லியன் யூரோவாக உயரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த திட்டங்களுக்கு பிரெஞ்சு அரசாங்கம் அங்கீகாரம் வழங்க வேண்டுமென சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அணுசக்திக்கு திரும்புவதையும் பாரிய மோதல்களின் பெருக்கத்தையும் உலகம் காண்பதாகவும் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் குறிப்பிட்டுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராஜிதவை கைது செய்ய விசாரணை, முன்பிணை கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த முன்னாள் அமைச்சர். துமிந்த திசாநாயக்க பிடியில் விடுதலை, வெளிநாட்டு பயணத்தடை உட்பட கடும் நிபந்தனைகள் விதிப்பு. பயங்கரவாத தடை சட்ட மீளெடுப்பு கோரி போராட்டம், திருகோணமலையில் உணர்வுடன் கலந்து கொண்ட மக்கள். இலங்கை முழுவதும் சுமார் 70 துப்பாக்கிச் சூடு, ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களால் 50 துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக கூறும் காவல்துறை. பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி காலமானதாக அறிவிப்பு, இரங்கல்களை தெரிவித்து வரும் திரையுலகத்தினர். பாரிய அச்சுறுத்தலை நாடு எதிர்கொள்ளப் போவதாக பிரான்ஸ் ஜனாதிபதி கருத்து, பாதுகாப்பு செலவினத்தை அதிகரிக்கவும் திட்டம். இத்துடன் ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.